அவ என்ன சொல்லி தெரியுமா என் கல்யாணத்தை நிறுத்துனா? கேவலம் 5 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் பணத்துக்கும் ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கணும். என் மேல அபானமா பயிற்சி விட்டு என் கல்யாணத்தை நிறுத்திட்டா சொல்லிடுறேன். நல்லா அழுத என்ன ஜோசியரா? யாராவது அழுதா அழுவா தானே சொல்லுவாங்க. நீ அழுன்ற ஏங்க நீங்க அழுதுதானே தீரணும். அதான் அழுன்னு சொன்னேன். நான் அழுல. அந்த பண்டு என் மேல சுமத்தின கழகத்தை தொலைக்கிறதுக்காவது நான் ஒரு அழகான பொண்ணு கைத்திலையோ இல்ல ஒரு பொம்பளை கைத்திலையோ கட்சியில ஒரு கேள்வி கைத்திலையாவது நான் தாலி கட்டியே தீரணும். கடைசியா சொன்னதான் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பண்ண. எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்றேன். எந்த பொம்பளையால உங்க கல்யாணம் நின்னுச்சோ அதே பொம்பளையால உங்க கல்யாணம் நடக்கணும். அவங்க தாங்க நடத்தி வைக்கணும். ஓ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் சொன்னதை நல்லா கேட்டுட்டீங்க. நல்லா கேட்டுக்கிட்டேன். ஆவணி மாசம் 22ஆம் தேதி முடியறதுக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் உங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படியா? ஆமா. பண்டுவ பிடிக்கிறேன். கல்யாணம் நடக்கிறேன். அவ்வளவுதான். வச்சுக்கோ. அப்புறம் புறப்புறம் பண்ண சந்தோஷம் தான். நான் வரேன். இப்ப என்ன பண்ணலாம்? தாயே வணக்கம் சாமி. வணக்கம். எதுக்காக வந்திருப்பாரு ஒன்னும் புரியலையே. பண்ணைக்கிட்டே கேட்போம். வரேன். பண்ணையாரு அருணாசலா, நீ எங்கடா இங்க வந்தா? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடதான். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் மட்டும் என்ன சாமி ஆடுறதுக்காக வந்தேன். நானும் சாமி கும்பிட தாண்டா வந்தேன். சாமி கும்பிட வந்தா சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஜோசியரோட என்ன ரகசிய சந்திப்பு? நீ பாத்துட்டியாடா? எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஆனா என்ன சொன்னீங்கன்னு தெளிவா புரியல. மணி சத்தம் வேற ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்தது. அப்ப தெரியாது தெரியாத மாதிரி பண்ணையாரு, பிளான் பண்றது மட்டும்தான் நீங்க, எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றது நான் தான். எனக்கு தெரியாம என்ன ரகசியம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அதுவும் சரிதான்டா. ஒத்தாசிக்கு ஒரு கை இருந்தா நல்லது. அதனால உங்ககிட்ட சொல்றேன். யாருட்டும் சொல்ல கூடாது. இங்க வா, இங்க வா, காது கூட. சரியா? சப்ப மேட்ரு. என்னடா தூரு சப்ப மேட்ரு சொல்றா? அதாவது தொடக்கு போற நேரத்துல முடிச்சலாம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஆமா பண்ண, அந்த பண்டு உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்தினான்? உனக்கு தெரியாதாடா? தெரியும், இருந்தாலும் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும்ல. சொல்றேன். அன்னைக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சா? ஆமா. முகூர்த்தம் வந்துச்சா? ஆமா. மேலதாளம் பீப்பிலாம் ஊதுறாங்களா? அப்படின்னா நடந்ததுன்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்தாங்க மாப்பிள்ள, கடிமேளம் 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 சர்வமங்கல மாங்கல்யே சிவே. கல்யாணத்தை நிறுத்துங்க. எதிரியா கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? கல்யாணத்துக்கு ஆப்பு. யோ பங்காளி, என்னையா சொல்ற? அட சுமாரியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டாம்? ஆமாய்யா, இருக்கணும். உன் வம்சம் விருத்தியாக வேண்டாம்? உனக்கு பேரம் பேத்தி எல்லாம் பிறக்க வேண்டாமா? ஆமாய்யா, அதெல்லாம் வேணும்யா. ஆனா அதெல்லாம் நடக்காதியா? ஆமா, கல்யாணத்தை நிறுத்தினா அதெல்லாம் நடக்காதுதான். கல்யாணத்தை நடத்தினாலும் நடக்காதியா? என்னையா சொல்ற?
5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே நான் வேலை செஞ்சேன். அப்போ 5 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த மாப்பிள நான் வேலை செஞ்ச ஆஸ்பத்திரிக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாயா. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டானா? அப்ப பண்ணையாரு ஃபியூஸ் போன பல்பா? என்னடா முழிக்கிற? சொல்லுடா, அப்படி ஒரு ஆபரேஷன் ஏதாவது பண்ணிட்டியா? அது வந்து பாத்தியா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியா ஒருத்தங்கிட்ட 500 ரூபாய் கடன் கேட்டான். கடன் எதுக்கு? இனமாவே தரேன்னு சொன்னா. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கூட வான்னு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல பாத்தியா. கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் பணமும் ஆட்சியும் கொடுத்தாங்களா. அறிவு கெட்டவனே, என்ன நடக்குதுன்னே தெரியாம பண்ணிக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காம பண்ணிட்டியேடா. ஐயோ, என் கல்யாணத்துல நிறுத்த போகிறாங்க, என் கல்யாணத்துல நிறுத்த போகிறாங்க, என் கல்யாணத்துல நிறுத்த போகிறாங்க. வாய் மூடு. இன்னொரு வார்த்தை பேசுன குத்து வேலை கேட்டு சொறி விடுவேன். இப்ப உன் கல்யாணத்தை யாரும் நிறுத்தலடா, நீயோ நிறுத்திக்கிட்ட. உனக்கு போய் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்த பாரு. நல்லா புடிச்சாங்கடி மாப்பிள்ளையா. நீ எங்க போற? வா தண்ணி கேட்ட போடா வெத்துட்டப்பா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பாழம் கடத்துல விழலாம். இப்படிதாடா என் கல்யாணத்தை நிறுத்தினாங்க. செம்ம காமெடி பண்ண. என் கல்யாணம் நின்னு போட்டு உனக்கு காமெடியாடா? இல்ல பண்ண. சேட்டா, சீக்கிரட்டாவே இருக்கட்டும். அப்ப நான் வரட்டுமா? என் செல்லம், உனக்கு அப்பப்ப காசு வேணும்னா இந்த அண்ணகிட்ட கேளு, இந்த பண்ணாரிட்ட கேளு. சரி சரி அள்ளி குடுக்குறேன். பண்ண. நான் வரட்டுமா? பண்ண. இப்பவே ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைய. செலவுக்கு காசு தேவை. இப்பவே பிட்ட போட்டுட்டானே. இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றி பண்ண. வரட்டுமா? ஆஹா, நாமளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும் போல கிட்ட. டே பண்ண, எல்லாம் உன் நேரம்டா. முருகா, டேய், எத்தனை வாட்டி நான் முருகான்னு சொல்லுவேன்? நான் பிள்ளையார. சாரி சாமி. டேய், ஏன்டா இவ்வளவு நேரம்? அப்படி அங்க என்னதானே நடந்துச்சு? அத உன்ட்ட ஒரு தடவை சொன்னா ரிப்பீட் ஆயிடும். ஸ்பீடா ஒரு தடவை ஓட்டி விடுறேன், பாத்துக்கோ, கேட்டுக்கோ. பண்டுக்கு பண்ண சரியா வைப்ப ஆப்ப. பண்டு குண்டு சிக்கிக்கிட்டே சிங்கி அடிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும்டா. எல்லாமே சரிஸ்டா தான் இருக்காங்க. என்னடா சொன்ன? ஒண்ணு இல்ல பாட்டி, வா போலாம். சாமி கும்பலான்னு சொன்னேன். ஏய் பண்டே, எங்க ஒளிஞ்சிர? வெளிய வா. ஏய், எவன்டா அவன்? என் வீட்டுக்குள்ள வந்து எரிய பேர் சொல்லி கூப்பிடுறது? எவனுக்கு பயந்துகிட்டு நான் ஒளியணும்? ஏய் பண்டே, பண்ணையாரா? வாயா வா. என்ன திடீர்னு என் வீட்டு பக்கம்? புலி திடீர்னு தான் பாயும், தெரியுமா? அது திடீர்னு பாயிட்டும் இல்ல படின்னு பாயிட்டும். ஆமா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? இந்த ஆவடியார் கோயிலு, சோனாசல, ஜோதிலிங்க, சுந்தரலிங்க, சுவாமிலிங்க, சொக்கலிங்க, மூர்த்தி பண்ணையாரு. ஏயா, உலகத்திலேயே சொந்த பெயரை மூச்சை பிடிச்சு சொல்லி மூச்சு திணறி செத்து போன மொத ஆள் நீயாதான் இருப்ப. இத பாரு, எதுக்கு இப்ப மூச்சு திணற மொழி புதுங்கி முழு பேரை எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்? அப்படி ஷார்ட்டா பண்ண வெண்ணன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சொல்லு, என்ன விஷயமா வந்த சொல்லு. நான் விஷயம் இல்லாம எங்கேயும் வெளியே வரத்துல. ஐயோ, அந்த கர்மத்தை தான் சொல்லு சொல்றேன். சொல்ல. நான் எவ்வளவு பெரிய டெரர்னு உனக்கு தெரியாது. ஏய், நீ எவ்வளவு பெரிய டர்ன்னு எனக்கு தெரியும். சொல்லு. இது சொல்லி தெரிய வேண்டியதில்ல, உனக்கே தெரியும். என் கல்யாண கட்சி நேரத்துல நின்னதுக்கு காரணமே நீதான். சரி, அதுக்கு நான் இன்டைரக்டா காரணமா இருக்கலாம். அது முடிஞ்சு போன கதை. இப்ப
இப்ப அதுக்கு என்னையா? உன்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன கதை. ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே ஆகாத கதை. ஏய், எப்பவுமே ஆரம்பமே ஆக போகாத கதைன்னு சொல்லு. இல்ல. ஆ? இனிமேதான் என் வாழ்க்கை ஊத்து குலுங்க போகுது. ஏய், புல்லு பூண்டெல்லாம் முளைச்சு காலமே மாறி போச்சியா? இப்ப என்னமோ பூத்து குலுங்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க? தோபா ஆ? முள்ளால தான் எடுக்க போறேன். டேய், ஆ. போய் எடுறா. நானா வேணாங்கிறேன். தோபா என் வாழ்க்கையில வலிக்க 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 குத்துற முள்ளே நீதான். ஏய், அது தெரிஞ்சு திரும்ப எதுக்குடா இங்க வந்திருக்க? ஆ? முள்ளால எடுக்கத்தான் திரும்ப வந்துக்கிறேன். ஓஹோஹோ. ஆமா, நான் கல்யாணமே ஆகாத கண்ணன் கழியாத கண்ணனா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். என்னது? கண்ணன் கழியாத கண்ணனா? ஆமா. அது என்னதுயா? பொம்பளையா இருந்தா கண்ணி கழியாத கண்ணி, ஆ. ஆம்பளையா இருந்தா கண்ணன் கழியாத கண்ணு. இத வேற எங்கேயும் போய் சொல்லி நீ? இல்ல. ஐயோ, இனிமே சொல்லிடாத. தோபார், வர ஆவணி மாசம் 22ஆம் தேதி எனக்கு கல்யாணம். 60ஆம் கல்யாணமா? என் கோபத்தை கலராத. சரிவா, உப்புமா கிளற, உட்காந்து தின்னுட்டு போ. நான் ரொம்ப சீட்டாகிறேன். சரி, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். ஆம்புலன்ஸ் வந்தா ஆ. அதுல ஏத்த வேண்டிய பாடி முன்னால தான் இருக்கும். ஏய், என்ன பாடி கிரிங்கற? விழ போறதை தான் சொல்றேன். நீ நிறுத்தின கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும். இல்ல குர்ரா ஆர்வல உன்னை கண்ணன் துண்ணமா வெட்டி பண்ணு பண்ணு பண்ணு, என்ன வெட்டிடாத. என்ன வெட்டிடாத. வெட்டா ரத்தம் வரும். எனக்கு ரொம்ப வலிக்கும். ஐயோ, நான் அப்புறம் துடி துடிச்சு செத்து போயிடுவேன். கனவா? நல்ல வேளை தப்பிச்சேன். ஐயோ, ஒரு நிமிஷத்துல மரண பயத்தை காட்டிட்டான இந்த பண்ணையாரு பரதேசி. ஐயோ, மணி என்னாச்சு? அப்பா, மணி 6 ஆச்சா? ஐயோ, விடிக்காலையில கண்ட கனவு அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்களே. அப்பா, நிஜமாலுமே அந்த பண்ணையாரு அடியாட்களை ஏவி விட்டு என்ன கண்ணன் துண்டமா வெட்டி கொன்னுடுவானா? ஐயோ, இந்த பண்டுவுக்கே பயம் காட்டிட்டானே. இப்ப என்ன பண்றது? அவன் என்ன மதிச்சு என்ன அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடலங்கிறதுக்காக அவன் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சு அவன் கல்யாணத்தை நிறுத்தினது ஐயோ எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஐயோ, இந்த பண்ணையார் பையன் என்ன போட்டு தள்ளாம விட மாட்டான் போல இருக்கே. ஐயோ, கதவுக்கு பக்கத்துலயே காலிங் பெல் இருக்கு. ஒழுங்கா அதை அழுத்தாம இப்படி கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறானுங்களே. யாரா இருக்கும்? ஐயோ, பிடிய காத்தாலேயே வேர்த்து விறுவிறுக்க வச்சுட்டானுங்களே. பண்டு, பயத்தை மட்டும் நீ வெளியே காட்டிக்காத. எப்பவும் போல தெனாவட்டா கதவை தர. டேய், யாரு அது கதவை உடைக்கிற மாதிரி தட்டுறது? காட்டு மிராண்டிங்களா? வர வர வர. கனவுல பார்த்த அதே பண்ணையாரு அதே அடியாளுங்க என்ன போட்டு தள்ளிடுவானா? ஐயோ, வாங்க. நான் பண்டே தகச்சு போய் பாக்குற. இந்த ஆவடியார் கோயில் சோனாசல ஜோதிலிங்க சுந்தரலிங்க சொக்கலிங்க மூர்த்தி பண்ணையாரோட விசிட்டு எப்பவுமே உனக்கு அதிரடி விசிட் தான். சேம் டைலாக்க சேம் ட்ரெண்ட்ல சொல்றானே. வந்தவங்கள உள்ள வாங்கன்னு சொல்ற குட் ஹாபிட் இல்ல? வாங்க வாங்க, இது வந்து உங்க வீடு மாதிரி. அப்ப நான் என் பேருக்கே பத்தத்தை பஞ்சிடலாமா? இவன் லூஸா இல்ல டெரரான்னு தெரியலையே. சரியான லூஸ் டெரரா இருக்கானே. என்ன விஷயமா வந்தேன்னு கேட்கவே இல்லையே. என்ன விஷயமா வந்தீங்க? எல்லாம் கல்யாண விஷயமா தான். யாரு கல்யாணம்? என்ன கேள்வி இது? எதிரில நிக்கிற இந்த யூத்துக்கு தான். ஹலோ, அது ராங் லுக்கு, இதான் ரைட் லுக்கு. கல்யாணம் இந்த ராஜகுமாரனுக்கு தான். ஹே, அந்த பத்திரிக்கை கூறா. இந்த பண்ண என் கல்யாண பத்திரிக்கை. ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷம் மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்பா தப்பிச்சோம். இந்த அரமண்டை எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இவன் நம்மள வெட்ட மாட்டான். அப்புறம் பழைய என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? முதல்ல பத்திரிக்கை பிரிச்சு படிச்சு பாருங்க. பிரிச்சுதானே பாக்கணும். இதோ பாக்குறேனே. அப்பா பத்திரிக்கை பயங்கரமா இருக்குதே. யோ, என்ன அது கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு பேரை போடவே இல்ல? பொண்ணு பேர் தெரிஞ்சாதானே போட முடியும். பொண்ணு பேரே தெரியாதா? பொண்ணே யாருன்னே தெரியாது. அது தெரிஞ்சாதானே பேரை போட முடியும். ஏயா, பொண்ணே முடிவாகாம முகூர்த்தம் குறிச்சு எதுக்கே பத்திரிக்கை அடிச்ச? தோபார், குறிச்ச முகூர்த்தத்துக்குள்ள நீ பொண்ணை பார்த்து என் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன்னு தான். ஆஹா, ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டானே. என்ன யோசிக்கிறா? இல்ல, திடீர்னு சொன்னா எப்படி பொண்ணை பார்த்து கல்யாணத்தை நடத்துறதுன்னு. நடக்க இருந்த கல்யாணத்தை எப்படி நீ திடீர்னு நிறுத்தினியோ அதே மாதிரி நடக்க வேண்டிய கல்யாணத்தையும் நீ திடீர்னு நடத்து. ஐயோ, காரியத்திற்குனா இருக்கானே. நான் முடிவு பண்ண முகூர்த்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து என் கல்யாணத்தை நீ நடத்துற. இல்ல நம்ம பசங்க உன்னை கண்ண துண்டமா வெட்டி கழுதுக்கு போட்டுருவாங்க. காக்காக்கு போட்டுருவேன்னு கனவுல சொன்ன டயலாக்க கழுகுக்கு போட்டுருவேன்னு மாத்தி சொல்றான். ஆனா மத்தபடி எல்லாம் சேம். என்ன யோசிக்கிறா? எங்கனா எஸ்கேப் ஆகலாம்னா? பசங்க ஐஸ் பாய்ஸ் விளையாடுற பசங்க கிடையாது. ஐஸ தோண்டிய எடுத்து போட்டுவாங்க. வேணா பாக்குறியா? அந்த பயம் இருக்கட்டும். வாங்கடா போலாம். வரேன்னா ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியல. கையும் ஓடல, காணும் ஓடல, என்ன பண்றேன்னு தெரியல. ஐயோ ஐயோ, யாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சென்னையில பண்டரிபாய் அம்மா இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு மருமக. அவங்களுக்கு போனை போடுவோம். ஐயோ, செல் நம்பர் வேற ஞாபகத்தில் இல்லையே. கடவுளே. ஹலோ ஹலோ, பண்டரிபாய் அம்மா. ஆமா, நீங்க யார் பேசுறது? ஐயோ அம்மா. யோ 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 யோ, இரு இரு இரு. நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப எதுக்கு நீ அழுது ஒப்பாரி வைக்கிற? அது இல்லம்மா, அதாவது ஏய், இப்ப நீ என்ன விஷயம்னு சொல்றியா இல்ல நான் போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கவா? அதாவது ஏய் சொல்லுடா, எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். இல்லம்மா, இங்க இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போற பிரச்சனைமா. நீ என்ன விஷயம்னு சொல்ல மாட்ட போல இருக்கு. நான் போனை கட் பண்றேன். ஐயோ அம்மா அம்மா, இருங்கம்மா இருங்கம்மா. உங்க மாமியார் அன்னைக்கு பாட்டி அப்போ இப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. கை பார்த்த நாடி ஜோசியர் வர்ற அமாவாசைக்குள்ள புட்டு கொண்டாருமா. சூப்பர். என்னம்மா சிரிக்கிறீங்க? ஏய், அந்த கிழவி புட்டுக்குச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானடா. இந்த பாரு, அந்த கிழவி செத்து போச்சு வச்சுக்க, நீ எல்லா காரியத்தையும் செஞ்சு புதைக்கிற வேலையை கூட முடிச்சிரு. நான் அப்புறமா வந்து வீட்டை தாப்ப போட்டுட்டு சொத்தை கபலீகரம் பண்ணிடுற பாரு. பெரிய மனுஷன் நீ அறிவானா? படிச்சிருக்கல? என்ன பேச்சு பேசுற? இன்னைக்கு நாளைக்குள்ள அது போயிடுச்சுன்னா உனக்கு சொத்து பத்தே வராது. எதுடா இப்படி திட்டுற? திட்டம் என்னமா பண்ணுவாங்க? இந்த அம்மா உயிர் போறதுக்குள்ள ஊர்ல உள்ள 4 பெரிய மனுஷங்க முன்னாடி இந்த அம்மா கிட்ட இடது கை விரல் கைரேகை வாங்கணும்ல? ஆமா. அப்பதானே உனக்கு சொத்து வரும். என்னமா அங்க உட்காந்துக்கிட்டு ராயல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, கிழவி உயிர் அப்படியே கெட்டியா புடிச்சு வச்சுக்கடா. நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி, புறப்பட்டு சீக்கிரம் வாங்க. ஓகே 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 ஓகே. மொத்த சொத்து அப்ப நமக்கா? கிழவி அவுட்டா? சூப்பர். ஐயோ ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ, பாட்டி இழுத்துட்டு கிடக்க. இப்பவே போயிடும் போல இருக்க. ஐயோ பாட்டி, உன்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியலையே.
அதுக்குள்ள பண்டரி பாய் வந்துருமா இல்ல பாட்டி புட்டுக்குமா? நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை.